தாங்கி மித்தி மித்தந்த கோனாரே தீங்கி மித்தி மித்திந்த கோனாரே ஆனந்த கோனாரே அருள் ஆனந்த கோனாரே. இப்போ எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் முதல்ல வந்துட்டு விளக்கு ஏற்றிட்டு தான் வந்துட்டு அந்த காரியத்தை தொடங்குறாங்க. சரி. அதே மாதிரி வீட்டில் ஒரு மரணம் அந்த மாதிரி ஏதாவது சம்பவிச்சிட்டாலும் வந்துட்டு தலைமாட்டில் வந்துட்டு அந்த விளக்கு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 16 நாள் அந்த விளக்கு வச்சு விளக்குக்கு ஏன் வந்துட்டு அவ்வளோ முக்கியத்துவம் தந்திருக்காங்க? இந்த விளக்கு வெளியே கொளுத்துற விளக்கு. இது அந்த வெளியே கொளுத்துற விளக்குல புகை உண்டு, சிட்டங்கட்டும், எண்ணெய் ஊற்றணும், திரி போடணும், ஒரு விளக்கும் வைக்கணும். இதை 3ஐயும் போட்டு கொளுத்தியும் விடணும். இதையெல்லாம் பண்ணாதான் அது எரியும். அந்த விளக்குனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ நீ ஏதோ ஒரு பொருளை இங்கே போட்ட, பாவ பொருள் இங்கே போட்டுக்கிற. இந்த பாவ பொருள் காற்று அடிச்சதுன்னா இது எடுத்து போய் இன்னொரு இடத்துல விட்டுடும். அப்போ அந்த பாவ பொருள் அழியாது, இருந்துக்கினே இருக்கும் உலகத்தில். இல்லை இங்கே ஒரு பொருள் பாவ பொருளை போட்ட தண்ணி வந்தது, அது அடிச்சும் போய் எங்கேயாவது ஒரு இடத்துல விடும், அது அழியாது. ஆனால் நெருப்பு வந்ததுன்னா எல்லாத்தையும் அழிச்சிடுவாங்க இல்லையா? நெருப்புக்கு மட்டும்தான் எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அப்போது இந்த நெருப்பு விளக்கு வெளியே கொளுத்தி வைக்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா, அதே விளக்கு உனக்குள்ளே எரிஞ்சிக்கின்னு இருக்குது. உனக்குள்ளே எரியிற விளக்கை நீ பார்க்க முடியாததால், பார்க்க தெரியாததால் வெளியே குத்து விளக்கேற்றி, காமாட்சி அம்மா விளக்கேற்றி, ஏதோ ஒரு விளக்கை ஏற்றி வச்சு அதை வழிபடுற. ஆனால் அதனுடைய தத்துவங்கள் என்னன்னா, உனக்குள்ளவே ஒரு ஒளி இருக்குது, ஒரு விளக்கு இருக்குது. அந்த விளக்கு தான் உனக்கு உயிரே. இதை நம்மக்கிட்ட இருக்கிற ஞானத்தில் இருக்கிற உச்சக்கட்ட பாடம் வாங்கினவங்கெல்லாம் பார்த்துருப்பாங்க. அந்த விளக்கை, அந்த விளக்கு தான் அவனை வாழ வச்சுன்னுக்குது, அந்த ஒளி தான் அவன் உன்னை வாழ வச்சுன்னுக்குது. அதே ஒளியை உன்னால் பார்க்க முடியாத போது வெளியே கொளுத்தி, அது மரணமாக இருந்ததுன்னா பிணத்தை போட்டு தலைமாட்டில் கொளுத்தி வைப்பாங்க. ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிற ஒளி வெளியே வந்துடுச்சு. அதுக்குள்ளே இப்போ ஒளி இல்லை. ஒளி இல்லாதால அது செயல் இல்லை, செயல் இல்லாதால அது இனிமேல் உதவாது அப்படின்ட்டு தூக்கின்னு போயிடுறான். அப்போது அந்த விளக்கினுடைய அடையாளமே உனக்குள்ளே இருக்கிற ஒளியை பார்க்கறதுக்கு தான். ஆனால் அதை பார்க்க தெரியாதவங்க வெளியே வச்சு கும்பிடுவாங்க. கூடிய அந்த ஒளியைத்தான் கும்பிட்டுன்னுக்குறோம். ஒளின்றது ஒன்று இல்லைன்னா உயிர்ன்றது ஒன்று இல்லை மனிதனுக்கு. அதனால் அந்த ஒளி தான் உயிராக இருக்குது. அந்த உயிரை, தன்னுடைய உயிரை தான் அறிய முடியாதால அதை வெளியே அறிகிறாங்க இல்லையா? அதனால் சொல்லுவார், சிக்குள்ள பாதை துடிக்குதடி, சிலம்பொலி அங்கே கேட்குதடி அப்படின்வார். அப்போது அந்த விளக்கு இருக்கிற இடம் சிக்கு உள்ள பாதை. அது இன்னொருத்தர் சொல்லுவார், உச்சிக்கு கீழே உள்நாக்கு மேலே வெச்ச விளக்கு எரியுதடி, அச்சுள்ள விளக்கு எண்ணெயும் இல்லை தண்ணீரும் இல்லை போக வழியும் இல்லை, சிக்குது சிக்குது வாழைப்பண்ணு அப்படின்னாரு இல்லையா? உச்சிக்கு கீழவும் உள்நாக்கு மேலவும் ஒரு விளக்கு எரியுது. அந்த விளக்கு போக வழி இல்லாத, அது எண்ணெயும் ஊற்றலை, திரியும் போடலை, எதுவும் இல்லாத எரிஞ்சுக்கின்னுக்குது. அந்த விளக்கு உனக்கு வெளியே போச்சுன்னா உன் உயிர் போச்சு. அந்த உயிர் தான் கொளுத்தி வைக்கிறது வெளியே அப்படின்னு இந்த அடையாளங்களுக்கு தான் இதெல்லாம் செய்கிறோம். கண்ணன் தான் வந்துட்டு மகாபாரதம் போர் நடக்கிறதுக்கும் முடிகிறதுக்கும் எல்லாத்துக்குமே காரணம் என்று சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாரும் வந்துட்டு மரணம் சம்பவிக்கிறதுக்கு வந்துட்டு கர்ணன் தான் மெயின் காரணம், அர்ஜுனரோ யாருமே இல்லைன்ட்டு சொல்லியிருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்சே வந்துட்டு கண்ணன் நினச்சா வந்துட்டு ஒரு நிமிஷத்தில் வந்துட்டு எல்லாரோடைய குணங்களையும் நல்ல விதமாக மாற்றிட்டு இருக்கலாம். அப்படி மாற்றாமல் எதுக்கு இவ்வளோ பெரிய போர்னு ஒன்று நடத்தி நிறைய உயிர் வந்துட்டு மரணம் சம்பவிச்சு ஒரு யுகமே வந்துட்டு மாறுறதுக்காக வந்துட்டு காரணமானது? சுயம்புன்னு ஒன்று இருக்குது. சுயம்புன்னா என்ன அர்த்தம்? சுயம்புன்னா தனித்துன்னு அர்த்தம் இல்லையா? அப்போது ஒரு மனிதன் சுயம்பாக செயல்படுறான் உலகத்தில் ஃபுல்லாகவே. அவன் சுயம்பாக செயல்பட்டுன்னுக்கிறான். அந்த சுயம்பான செயலில் நன்மையும் தீமையும் கலந்து நடந்துக்கின்னுக்குது. அப்போது இறைவனுடைய படைப்பு சுத்த படைப்பாக உன்னை படைத்தான். ஆனால் நீ நாளடைவில்
தீமையும் நன்மையும் கலந்த வாழ்க்கைக்கு வந்துட்டேன். இப்போ இந்த தீமையாகப்பட்டது நன்மையை கடந்து உச்சகட்டத்தில் நிற்கிது. அப்போ என்ன பண்ணணும்? உன்னை கடவுள் படைப்பு நல்ல படைப்பாக படைச்சான். நீ வாழ்க்கையில் உச்சகட்ட தீமைக்கு வந்துட்ட. இப்போ உன்னை அழிச்சாதான் அடுத்த நன்மை பிறக்கும். உன்னை அழிக்கலைன்னா அடுத்த நன்மை வராது. ஒரு பொருள் அழிஞ்சாதான் இன்னொரு பொருள் உருவாகும். அப்போது அந்த தீமையை அழிக்கிறதுக்காக மகாபாரதத்தில் கண்ணனுடைய அவதாரம். கண்ணனுடைய அவதாரம் அந்த ஒருத்தனை மட்டும் அழிக்கலை, அதில் 3 பேரை அழிக்கிறார். கம்சனையும் அதில் தான் அழிக்கிறாரு. கம்சன் யார்? சொந்த தாய் மாமன். அவன் பண்ண தீமை. அவன் அரசனாக இருந்து இன்னொரு அரசனை பிடிச்சி உள்ளே போட்டு யசோதையை சித்திரவதை பண்ணி, அப்போது அந்த கண்ணன் தான் அவனை அழித்தான். அழிச்சாதான் உலகத்துக்கு தீமை செய்கிறவன் அழிவான் அப்படின்ற உலகத்துக்கு தெரிய வைக்க முடியும். கண்ணன் கடவுள் வந்து எல்லாரையும் நன்மையாகவே மாற்றிட்டாருன்னு சொன்னால் இங்கே நன்மை தீமையே இருக்காது. உலக செயல்கள் மாறி போயிடும். அதனால் தீமையும் நன்மையும் சேர்ந்தது உலகம். ஆனால் நன்மையினுடைய செயல் என்ன? உனக்கு பாதிப்பு இல்லை. தீமையினுடைய செயல்னா ஒரு நாளைக்கு உனக்கு பாதிப்பு வரும். இந்த பாதிப்பாகப்பட்டது மனிதன் எடுக்கும்போது அந்த பாதிப்பிலிருந்து நீ தப்பிக்கலாம். கடவுளை எடுக்கும்போது தப்பிக்கவே முடியாது. அதுதான் மகாபாரதம். எறும்பு சொல்லுப்பா. குரு வந்துட்டு ஒரு குரு இருக்காருன்னா அவர் இருக்கும்போது அந்த புகழ் வந்துட்டு பரவ மாட்டேன். அவருக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு புகழ் வந்து உலகம் முழுக்க நிறைய பரவிருக்கு. சரி, குரு இருக்கும்போது அவர் புகழ் வந்துட்டு அவ்வளோ வேகமாக வந்து பரவ மாட்டேங்குது. உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய கோயில் இருக்குது. பக்கத்திலே 4 அடி எடுத்து வச்சிங்கன்னா அந்த கோயிலுக்கு போயிடலாம். ஆனால் அந்த கோயிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டதே கிடையாது இது வரைக்கும். இங்கேருந்து திருப்பதிக்கு போகிறீங்க, இங்கேருந்து திருச்செந்தூர் போகிறீங்க, இங்கேருந்து பழனிக்கு போகிறீங்க, இங்கேருந்து ஸ்ரீரங்கம் போகிறீங்க. ஏன்? அங்கேயும் சாமி தான். இங்கே பக்கத்துலேயே இருக்கிற கோயிலையும் சாமி தான். அந்த கோயிலில் சாமி இருந்தால் இந்த கோயிலில் சாமி இருக்கா, இந்த கோயிலில் சாமி இருந்தால் அந்த கோயிலில், எல்லா கோவிலும் தெய்வம் சக்தி இருக்குது. ஆனால் ஏன் போய் கும்பிட மாட்டேன்ற? எல்லாரும் அங்கே இப்படி ஒரு தூரமாக போய் கும்பிட்டாதான் உனக்கு மன நிறைவு. அதுக்காக உன் பொண்டாட்டி புள்ளைக்குட்டிலாம் எடுத்துக்கின்னு பணம் ஒரு பண்டல் எடுத்துக்கின்னு ஒரு ஊராக சுற்றி தெய்வ வழிபாடு பண்ணுறேன். ஆனால் உன் பக்கத்தில் இருக்கிற கோயிலினுடைய அருமை உனக்கு தெரியல. ஆனால் எங்கேயோ இருக்கிறவனுக்கு உன் பக்கத்தில் இருக்கிற கோயிலினுடைய அருமை தெரிஞ்சு அந்த கோயிலுக்கு அவன் வந்து போகிறான். இது மனிதனுடைய இயல்பு. எப்பவுமே ஒரு குருவாகப்பட்டவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா அடக்கத்தோடு இருக்கணும். அந்த குருவாகப்பட்ட அவருடைய சீடர்களையும் அடக்கி வச்சிருக்கணும். அப்படி அடக்கி வைக்கும்போது ஒரு நல்ல குருவினுடைய விளம்பரம் இருந்தால் மட்டும்தான் இன்னைக்கு உலகத்துக்கு தெரியும். விளம்பரம் இல்லாத எவ்வளோ பெரிய மகானாக இருந்தாலும் இந்த உலகத்துக்கு தெரியாது. இப்போ ஒன்று வேணா நம்மளே எடுத்துக்கலாம். 12 வருஷம் ஆச்சு ஆசிரமம் திறந்து. யாருக்கும் தெரியாது. ஏதோ காது வழியாக போய் செவி வழியாக போனவங்க தான் வந்தவங்க உண்டு. ஆனால் இன்றைக்கி மீடியாவில் எடுத்து போட்ட பிறகு, பிரம்மசூத்திர குழு வீடியோ போட்ட பிறகு உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இவங்க சாய் தர்மா எடுத்து போட்ட பிறகு இன்னும் பரவி போச்சு. அப்போது எந்த ஒரு பொருளையும் விளம்பரப்படுத்தினால்தான் அது பெருமைக்கு உரியதாக இருக்கும். விளம்பரம் இல்லாத ஒரு குரு வந்து எப்பவுமே தெரியாது உலகத்துக்கு. ஆனால் அவருடைய மறைவு உலகத்துக்கு தெரியும் போது அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருவாங்க இல்லையா? ஒரு தாய் தகப்பன் இருக்கிறான், அவன் தான் பெத்தான், அவன் தான் வளர்த்தான், எல்லா சிரமத்தையும் இந்த பிள்ளைங்களுக்காக அவன் தாங்கினான். ஆனால் பிள்ளைங்க அந்த தாய் தகப்பனை யாரும் மதிக்கிறதே கிடையாது. இன்னைய உலகத்தில் 100க்கு 75 பேர் தாய் தகப்பனை மதிக்கிறது கிடையாது இல்லையா? ஆனால் எல்லாத்துக்கும் அடிப்படை இவன் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கே காரணமே அந்த தாய் தகப்பன் தான். ஆனால் அந்த தாய் தகப்பனை நினைக்கிறதே கிடையாது. இவன் மனைவிக்கு கொடுக்குற முக்கியத்துவம் கூட அந்த தாய் தகப்பனை கொடுக்கறது கிடையாது. ஆனால் அந்த மாதிரியான தாய் தகப்பன் இறந்த பிறகு அவன் போட்டோவுக்கு பூஜை புனஸ்காரங்கள் பூ மாலை எல்லாம் போட்டு வழிபாடு நடத்துவான். மனிதன் அவன் வாழும்போது அவனுடைய சிறப்பை பற்றி எவனும் பேச மாட்டான். அவன் மறைஞ்ச பிறகு தான் பேசுவான். இது பழகி போச்சு இந்த நாட்டில். அதனால் ஒரு குரு இருக்கும்போது வெளியே தெரியாது. ரெண்டாவது, குருன்றது 2 குரு.
ஒன்றும் மனம் என்ற ஒரு குரு இருக்குது மனுஷனுக்கு, அது தனக்குள்ளவே இருக்கிற குரு. இன்னொரு குரு வெளியே இருக்கிற குரு. வெளியே இருக்கிற குருவை பற்றி அந்த மனம்னு இருக்கிற சீடனாகப்பட்ட குரு சீடன் பேசினால் மட்டும்தான் வெளி உலகத்துக்கு தெரியும். எந்த குருவும் தான் பெரிய ஆள், எனக்கு இவ்வளோ விஷயம் தெரியும், நான் இப்படிலாம் பண்ணிடுவேன்னு பேசுகிறான்னா உதவாத குரு உலகத்துலேருந்து முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா உலகம்ன்றது கடவுளை மீறி யாராலையும் எதுவுமே செய்திட முடியாது. எல்லாமே கடவுளுக்குள்ளே தான் அடக்கம், கடவுள் எதுக்குள்ளவும் அடக்கம் இல்லை. அதனால் அப்படிப்பட்ட குருமார்களை மதிக்கிறது மக்களுடைய பண்பாடாக இருக்கணும். ஆனால் அது இருக்கிறது இல்லை. போயா அப்படின்ட்டு போகிறான். ஆனால் அவன் மறைஞ்ச பிறகு அவன் நின்ன இடத்துல போய் ஊந்து ஊந்து கும்பிட்றான். இதுதான் சிவவாய்க்கர் சொல்லுவார், ஒரு மகான் இருக்கும்போது வழிபட அவங்ககிட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு அறிவில்லாத போயிட்டேடா, அவன் மறைஞ்ச பிறகு அவன் நின்ன இடத்த ஊழ்ந்து ஊழ்ந்து கும்பிட்றிய உனக்கு என்னடா கிடைக்க போகுதுன்றார் இல்லையா? ஆனால் மனிதனுடைய உணர்வு அப்படி போயின்னு இருக்குது. அதனால் ஒரு நல்ல குரு வந்து நம்ம வளர்ந்தோமா, நம்ம உலகமெல்லாம் தெரிஞ்சுதா, நம்மள சீடருங்க வளர்க்குறாங்களா, அதை பற்றி யோசிக்கவே கூடாது. வளர்ந்தா என்ன போனா என்ன, நீ ஒரு முடிவு பண்ணிட்ட கடவுள் மட்டும்தான் உனக்கு நிஜம்ன்ட்டு, இந்த உலகம் நிஜம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்ட. அப்படி முடிவு பண்ணும்போது உனக்கு என்ன புகழை பற்றி யோசிக்க போகிற? அஞ்ஞானத்தில் இருக்கிறவன் புகழை பற்றி யோசிப்பான், உண்மையான மெஞ்ஞானத்தில் இருக்கிறவன் புகழை யோசிக்கவே மாட்டான். அப்படி யோசிக்கிறவன் நல்ல குருவாக இருக்கவும் முடியாது. அவன் குருஸ்தானத்துக்கு இழுக்கானவன் அர்த்தம். அப்போ நான் என் தர்மம் செய்யணும், என் தர்மம் வந்து எனக்கு இல்லைன்னு சொல்கிறீங்க, நீ செய்த தர்மம் உனக்கு கிடையாதுன்னு சொல்கிறீங்க. சரி, அப்போ நான் ஏன் தர்மம் செய்யணும்? இப்போ நீ ஏன் தர்மம் செய்யணுன்ற கேள்வி கேட்குற. ஆமாம் சாமி. நீ ஒண்டியா? இல்லை சாமி. உனக்கு ஒரு குடும்பம் இருக்குதா? கண்டிப்பாக. அந்த குடும்பத்துக்கு தர்மம் ஒன்றும் இல்லை. இப்போ நீ ஒண்டி தான் சம்பாதிக்கிற. ஆமாம் சாமி. நீ சம்பாதிச்ச அவங்களுக்கு ஏன் போடணும்? நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற. உன் பொண்டாட்டி புள்ள குட்டிக்கு ஏன் சோறு போடணும்? அவங்கள ஏன் படிக்க வைக்கணும்? அவங்களுக்கு ஏன் பணி ஓட்டு செய்யணும்? எதுக்கு செய்கிற? நான் கடமைன்றதை செய்கிறேன் சாமி. இது தர்மம் கடமை இல்லையா? துட்டு கொடுக்குறது தான் தர்மம் கடமை. மாதா செய்தது மக்களுக்கு. ஒரு தாய் தகப்பன் என்ன நன்மைகளை செய்கிறானோ உலகத்தில் அந்த நன்மைகளுடைய விளைவு தாய் தகப்பனுக்கு போகாது, தான் பெத்த பிள்ளைகளுக்கு போகும். அதனால்தான் சொல்கிறது, உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, முடிகிற தருவாயில் நீ இருக்கிற. ஆனால் துளிர் விட்டு வளரக்கூடிய தருவாயில் உன்னுடைய பிள்ளைகள் இருக்குது. அந்த பிள்ளைகள் நல்லா வாழணும்னா நீ தர்மம் பண்ணணும். அப்போ நீ தர்மம் பண்ணுறது ஏன்னா நீ தான் அதுதான் நீ. அப்போ நீ செய்கிற தர்மங்கள் அத்தனையும் அதை போய் சேரும்போது அவ்வளவா அதுங்க வாழ்க்கையில் புண்ணியத்தை தரும். அதே நேரத்தில் அது மட்டுமே இல்லை, உன்னுடைய வாழ்க்கையினுடைய பயணம் எப்படி இருக்குதோ அதை அதுங்க பார்த்து 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 அதை பின்தொடரும். அப்போ நீ நன்மைகளை செய்யும் போது உன் பிள்ளைகளும் நன்மைகளை செய்யும், தீமைக்கு போகாது, அதுங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுக்காக தான் உங்களை தர்மம் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுறது தான் பழக்கம். இப்போது ஒரு தாய் தகப்பன் ஒரு குழந்தைய பெற்று வளர்க்குறோம். சரி, தாய் தகப்பன் பிள்ளைய பெற்று வளர்க்கணும், இது கடமை. கடமை. ஆமாம். ஆனால் இவனை பெற்ற தாய் தகப்பனுக்கு ஏன் சோறு போடணும்? அது என்ன கடமை? இது கடமைன்றீங்க. அப்ப அது நிறைய பேர் தான் பெற்ற குழந்தைங்களுக்கு ஊற்றான் உட்கார வச்சுக்கணும், துண்ணுல வாந்தியத்தை கூட கை போட்டு நொந்தி உள்ள தள்ளுறான். சரி, ஆனா தன்னை பெற்ற தாய் தகப்பனுக்கு எதையுமே கொடுக்க மாட்டான், ஒரு கிளாஸ் டீ வாங்கி கொடுக்க மாட்டான். ஆனா எந்த தாய் தகப்பனுக்கு ஒரு கிளாஸ் டீ வாங்கி கொடுக்காத உன் பிள்ளைங்களுக்கு ஊற்றையோ எவ்வளவு ஊட்டினாலும் அதுங்களுடைய சாபம் உன் பிள்ளைங்களை விடாது. ஏன்னா உன்னை பெற்றவங்க அவங்க. அப்போ நீ பெற்றது மேல உனக்கு கண்ணும் கருத்தும் வரும்போது அவங்க உன்னை பெற்றாங்க, அவங்களுக்கு எவ்வளவு கண்ணும் கருத்தும் இருக்கும், அவங்க எவ்வளவு எதிர்பார்ப்போட உன்னை வளர்த்திருப்பாங்க, எவ்வளவு எதிர்பார்ப்போட உன்னை படிக்க வச்சிருப்பாங்க. ஆனா நன்றி மறந்து வாழறமே. அப்ப முதல்ல செய்ய வேண்டியது யாரு? தன்னுடைய தாய் தகப்பனுக்கு செய்யணையா? அதுக்கு அடுத்து தான் நீ பெற்றவங்களுக்கு நீ பெற்றதுக்கு செய்யணும். ஏன்னா அது மூணாம் பட்சம் தான். அது உனக்கு முதல் பட்சம் உன்னை பெற்றவங்க, அவங்க தானே உன்னை உலகத்துக்கு அடையாளம் காட்டினாங்க. இதாண்டா உலகம், இப்படித்தாண்டா வாழணும்னு காட்டினாங்க. உன் பிள்ளைங்கள உனக்கு காட்டுச்சு. அப்படி இல்லாத போது நீ தொண்டு செய்ய வேண்டியது உன் தாய் தகப்பனுக்கு செய்தீங்கன்னா தெய்வத்துக்கு செய்யற மாதிரி. அது
எவன் ஒருத்தன் பெத்த தாய் தகப்பனுக்கு தொண்டு செய்யறானோ அவன் தெய்வத்துக்கு தொண்டு செய்யற மாதிரி அது. நான் இப்ப கூட சொன்னேன், ஒவ்வொரு மனிதன்லயும் தெய்வம் இருக்குது அப்படின்ட்டு. அப்ப உன்னை பெத்த தாய் தகப்பனுக்கு நீ தொண்டு செய்யும் போது அது தெய்வத்துக்கே செய்த தொண்டாகும். அதனுடைய பலாபலன் உன்னுடைய பிள்ளைகள் சுபிட்சமா வாழும். அதை உன்னை கண்டு அதுங்க வழி நடக்கும். நாளைக்கு நீ தள்ளாடி உட்காரும் போது உனக்கு அது ஆதரவு கொடுக்கும். ஆனா நீ உனக்கு பெத்த தாய் தகப்பனுக்கு நீ ஆதரவு கொடுக்காத போது நாளைக்கு உன் பிள்ளைங்க உனக்கு எப்படி ஆதரவு கொடுக்கும்? ஓ இப்படிதான் பண்ணணும் போல நம்ம அப்பாவுக்கு ஓரம் கட்டணும் வெளி தள்ளணும் தான் தோணும். நீ அதானே செய்த, அதானே அது பார்த்தது, அதானே அது நெஞ்சில ஊர்ச்சி, அதானே அது செய்ய போகுது. அதனால் அப்படி வாழறது மனித வாழ்வு இல்லை, மிருக வாழ்வா இருக்கும். மனித வாழ்வா வாழ்வுங்கன்றதுக்கு தான் இவ்வளோ கத்தின்னுக்குறீங்க. அதனால வாழ்க்கைன்றது ஏதோ சாப்பிட்றோம், படுக்கிறோம், தூங்குறோம், ஏந்துக்கிறோம், வேலைக்கு செய்கிறோம், அது இல்லை வாழ்க்கை. வாழ்க்கைன்றது எல்லாத்தையும் கவனிக்கணும், அதுதான் வாழ்க்கை. தாய் சாப்பிட்டுதா, தகப்பன் சாப்பிட்டானா, பிள்ளை சாப்பிட்டுதா, தங்கச்சி சாப்பிட்டுதா, அக்கா சாப்பிட்டுதா, மனைவி சாப்பிட்டாலா, இதுதான் வாழ்க்கை. என்ன பெத்த அம்மாவை எல்லாரும் சொல்லுவாங்க, அம்மா நீ சாப்பிட்டியம்மா? சாப்பாட்டுக்கு போகும்போது கேட்பான். நான் கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டேன் தெரியுமா? எங்க அம்மா விருந்தாளி இல்லை, அதனால விருந்தாளி இருந்தா நான் பெத்த சாப்பிட்டியம்மான்னு கேட்கணும். என்ன பெத்த தாய் விருந்தாளி கிடையாது, உரிமை உள்ளவோ, அவ போட்டுக்கும் சாப்பிடணும். அந்த மாதிரி வழி நடந்தவன் நான். அந்த மாதிரி நீங்களும் அப்படி நடங்க. தாய் தகப்பனுக்கு தொண்டு செய்யாத வாழ்க்கை நிறை வாழ்க்கையே கிடையாது, அற வாழ்க்கை தான் அது. இந்த ஆன்மீக பாதையில எல்லாருக்கும் ஒரு வயசுல தான் தெரியுது. அதாவது இந்த பக்தின்றது இளமையிலே அப்பா அம்மா கூட்டின்னு போயிட்டு இதுதான் பக்தி, இதுதான் கோவில், இங்க போய் சாமி இந்த சாமி இப்படி வழிபடணும், அந்த வழிபடணும், இப்படி வழிபடணும்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா அந்த தாய் தந்தையருக்கு அது தெரியறது கிடையாது. இதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் இருக்குன்றது அந்த தாய் தந்தையருக்கு தெரியறது கிடையாது. அதனாலதான் வரிசைப்படுத்தி வச்சிருக்கிறோம். மாதா, பிதா, குரு, தெய்வம் நீட்டு. இது 4 பதமா வகுத்து வச்சுக்குது. ஆனால் நம்ம ஆளுங்களுக்கு அது எதுக்கு அப்படி வச்சுக்கிறான்னு புரியாமல், ஏங்க கடவுளை கட்சியில் போட்டாங்க, குரு அப்புறம் போட்டாங்க, முதல்ல தாய் தகப்பனை தானுங்க சொன்னான் அப்படின்றது. அது இல்லை, அர்த்தம் புரியாத பேசுகிற விஷயம் அது. தாய் தகப்பன், நீ ஒரு தாயும் தகப்பனும் உனக்கு வந்தது அது இயற்கை. அவங்களுடைய ஆசைகள் சேரும் போது நீ வந்து விழுந்த அதில், அது ஒன்றும் அதிசயம் கிடையாது. நாடு கூட குட்டி போட்டுருது. அதனால மாதா பிதா அப்படின்ற பெருசு அதான் உலகத்து கடவுள் அப்படிலாம் கிடையாது. கடவுளை கும்பிடணும்னா குருவை கடவுளா எந்த சீனம் கும்பிடுறானோ அவனுக்கு கடவுள் தெரியண்டானா, வழிகாட்டுறவர். ஆமா, ஏன்னா கடவுள் ஒண்ணு இருக்குது, அது இப்படி இருக்குது, அதை இப்படி போய் நீ அடையணும் அப்படின்னு வழிகாட்டுறவரே குரு தான். தாய் தகப்பனுக்கு தெரியாது. அதனால மாதா பிதா குரு, குரு காட்டின பிறகுதான் தெய்வமே தெரியும். அதனால குரு ரொம்ப அவசியம். ஆனா குருவை விட உயர்ந்த பொருள் கடவுள். அதனால இந்த வருஷப்படுத்தி வச்சாங்க. அதை இவங்க நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க, அதை தரைக்குறைவா எடுத்துக்கினாங்க. அது என்னமா அவன் அப்பா அம்மா தான் உயர்ந்தவங்க உலகத்துல, குரு தெய்வம் எல்லாம் பின்னாடி அப்படின்னு. பின்னாடி முன்னாடி இல்லை, அது உயர்ந்த பொருள், அதுக்கப்புறம் தான் வைக்கணும் அதை அப்படின்னு தான் வச்சிருக்குது. இது தெரியாம எப்படி எப்படி பண்றாங்க, அது அவங்க அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. இதை யாரையுமே போய் கட்டாயப்படுத்திட முடியாது. ஆனா இது ஆரம்ப காலத்துல இது இந்த தாய் தகப்பனும் கோயில் தெரியும், சாமி கும்பிட தெரியும், வீட்டுல பூஜை புனஸ்காரங்கள் பண்ண தெரியும். இத அந்த வம்சத்துக்கு கத்துக் கொடுக்கணும். ஏன்னா எல்லாரும் ஞானியா வர முடியாது, எல்லாரும் ஞானியா வர விரும்ப மாட்டான். ஏன்னா இக வாழ்வுன்றது ஒரு அடையாள பொருள். எல்லாமே மனிதன் அடையாளம், உலகம் அடையாளம், மரம் செடி கொடி அடையாளம், எல்லாம் அடையாள பொருள். ஆனா உன் உயிருக்கும் அடையாளம் கிடையாது, உன்னை படைச்ச இறைவனுக்கும் அடையாளம் கிடையாது. அந்த அடையாளம் இல்லாதால அது மேல அவ்வளவு நம்பிக்கை வரல. எது அடையாளமாகுதோ அது மேல இவன் நம்பிக்கை கொண்டு இதான் நிஜம்னு வழிபட்டுனுக்குறான். அதனால கோயிலுக்கு போறது தவறு கிடையாது. கோயிலுக்கு எல்லாரும் போகணும். போனால்தான் இந்த நெஞ்சில நம்மளை விட ஒரு உயர்ந்த பொருள் இது, இதான் இந்த உலகத்தையும் காப்பாத்துது, நம்மளையும் காப்பாத்துது. அப்ப இதை வழிபடணும், இதுக்கு அடங்கி நடக்கணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் தவறுகள் செய்யாம திருப்தியின் வாழ்வு. அதுக்கு அவசியம் பக்தி. பக்தி இல்லாத ஒரு ஞானமே கிடையாது. மாதா பிதா குரு தெய்வம் மாதிரி பக்தி இல்லைன்னா ஞானம் கிடையாது. அதனால பக்தி அவசியம். ஆனால் நான் சொல்ற பக்தி என்னன்னா, பக்தியாகப்பட்டது அறிவுபூர்வமா கும்பிடு, மூடத்தனமா கும்பிடாதுன்றதுதான். சிந்திச்சு பார், குறிப்பிட்ட காலம் அதை சிந்திச்சு பார்.
இதுக்கு அடுத்தது நான் தேடு, அப்ப ஞானம் பிறக்கும். இது எல்லாருக்கும் சாத்தியமான? எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. ஏன்? ஒவ்வொரு மனிதனுக்கு ஒவ்வொரு பொருள் மேல விருப்பம், ஒவ்வொரு மனிதனுக்கு ஒவ்வொரு செயல் மேல விருப்பம். அப்படி இருக்கும்போது இந்த ஞானத்து மேல யார் மனம் விருப்பப்படுதோ அவன் தான் இதுல நிக்க முடியும். அதுக்கு வயசு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வயசுல வருது. வயசு இது சொல்லவே முடியாது. வயசு இளமையில வருது, வயசு இளமை இருக்கட்டும், அது முதுமை இருக்கட்டும். இளமையும் முதுமையும் எதுக்கு? உடலுக்கு தான். உன் உயிருக்கு முதுமை உண்டா? இல்ல. உன் ஆன்மாவுக்கு முதுமை உண்டா? இல்ல. உன் ஜீவனுக்கு முதுமை உண்டா? இல்ல. அது வந்தப்ப என்னைக்கு எப்படி இருந்ததோ இன்னைக்கு வரைக்கும் அப்படி, வெளியே போற வரைக்கும் அப்படிதான் இருக்க போகுது. அதுக்கு ஏது இளமை முதுமை? இளமை முதுமைன்றது உன் உடலுக்கு, உன் தோற்றத்துக்கு. அதனால நீ தோற்றத்தை மற. அதான் சொல்றேன், இந்த இளமையா முதுமையான்ற உடலை மற, உள்ள இருக்கிற உயிரை நினையும் தானே நான் சொல்லிங்கிறேன். அதுக்கு என்ன இளமை முதுமை தேவைப்படுது? அது எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். உனக்கு இளமை வரலாம், முதுமை வரலாம். எதுக்கு வருது? உன் உடலுக்கு வருது. இறைவனுக்கு இளமை முதுமை வருதா? ஏன் வரல? ஏன் வரல? அதுக்கும் இளமை முதுமை வரணும் இல்லையா? வராது. ஏன்னா அது பிறப்பு இல்லை. பிறப்பு இல்லாதால இறப்பு இல்லை. இறப்பு இல்லாதால இளமை முதுமைன்றது கிடையாது. அப்ப எது பிறக்குதோ, எது இறக்குதோ அதுக்கெல்லாம் இளமை முதுமை வரும். அப்ப உன்னுடைய ஆன்மா பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. அதனால உனக்கு இளமையும் இல்லை, முதுமையும் இல்லை அதுக்கு. ஆனா உன் உடலுக்கு இறப்பு பிறப்பு உண்டு. அதனால இதுக்கு இளமை முதுமை உண்டு. சுவாமி, இப்போ கொரோனாவோட உச்சகட்டத்தில் இருக்குது உலகம். சரி, இந்த நேரத்தில் ஜோதிடம் என்பது பொய்யாகி போனது என்ற ஒரு என்ன ஜோதிடம் இப்படி சொன்னார்கள் அப்படி சொன்னார்கள், ஒன்றும் பலிக்கவில்லையே அப்படி என்றது. நமது வாழ்க்கைக்கு இந்த ஜோதிடம் தேவையா? தேவையில்லை. நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். ஒரு மனிதனுக்கு அவன் பிறக்கும்போது அந்த உச்சியை மூடும்போது அவன் எப்படி இந்த உலகத்தில் வாழ போகிறான், என்னவன் ஆக போகிறான்னு எழுதி ஒரு லிஸ்ட்டு வச்சுக்கின்னு தான் அவன் பிறக்கிறான். பிறந்த பிறகு எந்த ஜோதிடமும் அவனை மாற்றிடாது. அப்படி மாற்றி இந்த உலகத்தில் யாருமே கஷ்டப்பட மாட்டான். எல்லாம் ஜோதிடம் பார்த்து அவன் சுகமாக வாழ்ந்துருப்பான். ஆனால் உலகத்தில் பெருவாரி துன்பப்பட்டு வாழறான். ஜோதிடம் சொல்கிறான், இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ, இந்த பரிகாரம் பண்ண, அந்த பரிகாரம். எந்த பரிகாரத்தாலும் அது தீராது. ஏன்னா அவன் தலையெழுத்தில் என்ன எழுதிக்குதோ அதுதான் அவனுடைய வாழ்க்கை முடிவு. ஆனால் இருந்தாலும் மனிதனுக்கு அந்த உண்மை நிலைகளை அவன் அறியக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இல்லை. இல்லாததால் அவன் என்ன பண்ணுறான், இந்த ஜோசியம், ஜாதகம், பேராசி இந்த மாதிரி விஷயங்களில் போகிறான். ஜோசியம்ன்றது என்னன்னா, ஒரு 10 பேருக்கு ஒருத்தர் ஜோசியம் சொல்கிறார், அதில் 2 பேருக்கு நல்லா ஆகிடும். அது அவனுடைய நேரம். இந்த 8 பேருக்கு ஃபெயிலியர் ஆகிடும். இந்த 2 பேர் வச்சுக்கினே உலகம் ஃபுல்லாக காட்டுவாங்க, பாருங்க நாங்கள் சொல்லித்தாங்க அவங்க 2 பேர் நல்லா இருக்கிறாங்கன்ட்டு. ஆனால் யார் சொல்லியும் யாராலையும் நல்லா இருக்கணும். நான் தான் சொல்கிறேன், எந்த மகானால் கூட ஒருத்தனை வாழ வைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அவனுக்கு விதிக்கப்பட்ட விதி தான் நடைமுறை, வாழ்க்கையினுடைய முடிவு. அதை தாண்டி எவனாலையும் வாழ்ந்துட முடியாது. இதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த ஜோதிடம்ன்றது ஒரு நம்பிக்கை. இவர்கிட்ட போனேன், இவர் சொன்னார், அங்கே போனேன், இப்போ நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்ற மன நம்பிக்கை. ஆனால் யாராவது நல்லா இருக்கிறாங்களான்னா யாரும்? இப்போ ஒரு மாப்பிள்ளை பொண்ணு ஜோதிடர்கிட்ட போய் 2 பேர் பேராசியும் பார்த்து திருமணம் நடக்குது. திருமணம் நடந்து 6 மாதத்துலேயே அவன் கோர்ட்டுக்கு போயிடுறான் விவாகரத்துக்கு. அவன் ஜோதிடம் என்ன சொன்னான், ஐயா நீ 100 ஆண்டு காலம் குழந்தை குட்டியோ சுபிட்சமாக வாழ்வேன்றான். வாழ்க்கையை பொய்யா போச்சு. எதுவுமே இல்லை, இழுத்துன்னு ஓடிடுறான். எந்த ஜாதகம் பார்க்கல, அவன் போய் நல்லாக்குறான். இதுக்கு ஜாதகக்கார மேலே தவறு இல்லை, இந்த மனிதனுடைய பயம். அதான் அவங்க அதை முன்காலத்தில் ஜோதிடம் இந்த கணிப்பெல்லாம் எதுக்கு எப்படி பண்ணாங்கன்னா ஞானத்தில் இருந்தாங்க அவங்க. ஜோதிடம் யார் எழுதுந்து? சராசரி மனுஷன் எழுதுந்தில்லை. ஜோதிடம்ன்றது மகான்கள் எழுதுந்து. அப்போது அந்த மகான்கள் எழுதின ஜோதிடத்தால் அவங்க சொல்லும்போது இவன் இந்த நேரத்தில் சாக போகிறான்னு கூட சொல்லிடுவான். இவன் இந்த காரணத்தால் இவன் தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்ல, யார் எது ட்ரை பண்ணாலும் முடியாது தப்பிக்கும். அப்போது அவன் கூட ஜோசியமும் ஞானமும் 2 இணைஞ்சு இருந்தது. அவன் சொன்னால் பொய்யாகாமல் இருந்தது. இன்னைக்கு பணத்துக்காக பார்க்கும்போது அது பொய்யா போயிடுது, நிறைய பொய்யாகி போகுது.
இது ஜோசியம் பார்க்குற ஆளுங்கள் மேலே தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதை அவங்க படிச்சுட்டு அவங்க அதில் பேப்பரில் புக்கில் இருக்கிறபடி அவங்க பேசின்னுக்கிறாங்க. மக்களுடைய பயம் அவன் போய் விழுறான். ஆனால் இவன் முடிவு பண்ணணும், நம்ம விதி இதை யாரும் மாற்றிட முடியாது. நம்மக்கிட்ட எந்த தவறு நடக்குது, எங்கே நடக்குது, ஏன் நடக்குது, அந்த தவறை திருத்திக்கினா நம்ம நல்லா வாழலாம் அப்படின்ற எண்ணம் இவன் மேலே வரல, ஜோசியத்து மேலே வருது நம்பிக்கை. அப்போ அவங்ககிட்ட போகும்போது அவன் சில காரணங்களை சொல்கிறான். அது அவன் மேலே தவறு இல்லை, மக்கள் பண்ணுற பயத்தால் நடக்கிற விஷயங்கள் இது. ஜோதிடம் பொய்யா மெய்யான்னு நம்ம ஆர்குமெண்ட்டே பண்ண முடியாது. ஏன்னா எல்லா காலத்திலையும் எல்லாமே நிரந்தரமாக நின்னது கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொன்றும் மாறிக்கினே இருக்கும். அதனால் இன்றைக்கி ஜோதிடம்ன்றது ஒரு தொழில் மாதிரி ஆகிப்போச்சு. முன்ன ஜோதிடம்ன்றது ஒரு கடமையாக இருந்தது, சத்தியமாக இருந்தது. அதனால் அந்த காலங்கள் வேறு, இந்த காலங்கள் வேறு. இந்த காலத்தில் ஜோதிடமும் சும்மா சொல்ல முடியாது, ஏன்னா அவன் அதுக்காக படிச்சுட்டு வரான். அதனால் அதை பொய்ன்னு சொல்ல முடியாது, மெய்யின்னு சொல்ல முடியாது. நம்பிக்கையை பொறுத்து இருக்குது. இப்போது ஜோதிடம் சரி சுவாமி, இப்போது ஜாதகம் இப்போ எங்களுடைய பிறப்போட தலை விதியை வந்து நிர்ணயிக்கிறது ஜாதகம் என்றது. அப்போ ஜாதகம் என்ன, அதை பற்றி சொல்லுங்களேன். நான் எந்த நேரத்தில் பிறந்தேன், நான் பிறக்கும்போது நட்சத்திரங்கள் எந்த இதில் இருந்தது, கிரகங்கள் எந்த கோணத்தில் இருந்தது, அந்த கோணத்தில் பிறக்கிற குழந்தை எப்படி வாழும் அப்படின்னு ஜாதகத்தில் எழுதிக்குது. அதனால் போன உடனே உன் ஜாதகத்தை எடுத்தான்றான். எந்த நேரத்தில் எந்த நாள் பிறந்தது, எந்த நிமிஷம் பிறந்தது, எந்த கிழமை பிறந்தது அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டு அந்தந்த நேரத்தில் கிரகங்கள் இப்படி இருந்தால் அப்போ அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு எழுதுறது தான் ஜாதகம். அந்த ஜாதகம் இன்றைக்கி சீராக இருக்குமானா இருக்காது. ஏன்னா கிரகங்களே மாறி போய்க்குது. மாதம் மும்மாறி மழை பெய்யும் அப்படின்னா பெய்யுமா? பெய்யல. காரணம் கிரக துவங்களே அத்தனை மாறி போய்க்குது. அதுக்கு காரணம் விஞ்ஞானம். அது மாறி போயிருக்கும்போது இப்போ ஒரு குழந்தை ஹாஸ்பிட்டலில் பிறகுது, ஒரே டைமில் 7 குழந்தை பிறகுது. டாக்டர் வந்து ஒரு குழந்தைக்கு பிறந்த உடனே அதை எடுத்து எழுதி வந்து புக்கில் எழுதி அது இந்த நேரம் இந்த நிமிஷம் போகிற வரைக்கும் இன்னொரு குழந்தை காத்திருக்காது. அப்போ இந்த 7 குழந்தையும் வரிசையாக பார்த்துட்டு வந்து புக்கில் எழுதுறான், 7:05 பிறந்தது அப்படின்னு. ஆனால் அது 7:01 பிறந்துக்குது. ஒரு வினாடி மாறினாவே அவன் வாழ்க்கையே மாறி போயிடுமே. ஒரு 5 நிமிஷம் மாறினா அவன் வாழ்க்கை என்ன ஆகும் இல்லையா? இதெல்லாம் இன்னைய ஜோதிடம் வந்து கரெக்டாக கணிக்கவே முடியாது. ஏன்னா அவன் தலையெழுத்தை எவனாலையும் மாற்ற முடியாது. அது மாற்றக்கூடிய ஆற்றல் இறைவனுக்கு மட்டும்தான் சாமி, மனிதனுக்கு கிடையாது. ஆனால் மனிதன் என்ன நினைக்கிறான்னா நம்ம மாற்றிடலான்னு நினச்சி இப்போ வாழ்க்கையை நடத்தின்னுக்கிறான். மாற்றவே முடியாது. அவன் ஒருத்தன் எதை நினைக்கிறானோ அதுதான் நடக்கும், நம்ம நினைக்கிறதுலாம் நடக்காது. அதுக்கு பேர் தான் இறைவன் சொல்கிறோம் இல்லையா? அதுதான் அவன் வாழ்க்கை நடைமுறை. ஜோசியம் ஜாதகம் நம்பாத மதங்களே தெரியாமல் டெய்லி தந்தி பேப்பர் வந்து திரும்ப ஜோசியம் பார்க்குறான், ஜாதகத்தை பார்க்குறான், தேடுறான் பேப்பரில் பேராசியை பார்க்குறான். ஜோசியத்தையும் ஜாதகத்தையும் நம்பாதவனே அந்த மதமே அவனே திரும்ப தேடுறான். நம்புற இந்து மதத்தில் இருக்கிறவனோட நம்பாத மதத்தில் இருக்கிறவனே தேடுறான். காரணம் பயம் விழுந்து போச்சு மனுஷனுக்கு. அந்த பயம் இப்படிலாம் பண்ண சொல்லுது. அதனால் வந்து இதை நம்ம இருக்குது நிஜம்னு சொல்ல முடியாது, பொய்ன்னு சொல்ல முடியாது. ரெண்டுக்கும் இடையில தான் நம்ம பேச முடியும். அது நிஜம் எடுத்துக்கிட்டோம் மக்கள், பொய்ன்னு எடுத்துக்கிட்டோம் மக்கள். அவங்களாண்டியே விட்டுடலாம். அதை நமக்கு எதுக்கு அந்த வீண் வேலை? இல்லை, நீங்கள் இந்த கிரகங்கள் மாறி போய்விட்டது, அதுவே வந்து இந்த ஜாதகத்தோட பலனை வந்து அறிய முடியாதுன்னு சொல்லியிருந்தார்கள். அது 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 போல தானே. நான் 27 நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திரத்துல வந்து இந்த திருவாதிரை நட்சத்திரம் இப்பொழுது இல்லை என்று சொல்லுங்க. திருவாதிரை நட்சத்திரம் பிறந்தவர்கள் அங்கே அப்ப என்ன கேதி? இதுதான் சொல்றேன். 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகங்கள், இத்தனை இறைவனுக்குள்ள அடக்கம் சாமி. இறைவன் எதுக்குள்ளவும் அடக்கம் இல்லை. அந்த இறைவனுடைய முடிவு நமக்கு என்னவோ அதுதான் நடக்க போகுது. போன பிறவியினுடைய விளைவு தான் இந்த பிறவியில் சாப்பிட்றோம். நம்ம போன பிறவியில் செய்த பாவம் தான் இந்த பிறவியில் அனுபவிக்கிறோம். அப்போது இதை வந்து இடையில பூந்து யாராலையும் மாற்றிட முடியாது சாமி. இதுக்கு எக்ஸாம்பிள் நான் என்னையே வைத்துங்களேன். 5 வயசில் நான் படிக்க வேண்டிய காலத்தில் போய் மாடு மேய்க்க போனேன். ஆனால் மாடு மேய்ச்சின்னு ஒரு 4 மாடு வாங்கி வச்சுன்னா அங்கேயே யாருன்னா ஒருத்தர் கல்யாணம் பண்ணி அப்படியே போயிருக்கலாம்.
இல்லையா? ஆனா போல அப்படியே அதை விட்டு அதிலிருந்து வந்து தை வேலை செய்து தை வேலை போய் வேலை செய்து ரயில்வே வேலை செய்து ரிட்டையர்ட் ஆகி ஆன்மீகவாதியாகி இன்னைக்கு ஆயிரக்கணக்கான சீடர்கள் வந்து மாசம் உபதேசம் வாங்குறாங்க. இதுக்கு யார் காரணம்? நான் காரணமா? என் திறமை காரணமா? ஒண்ணுமே கிடையாது. விதி தான் முடிவு. அதனால மனிதனுடைய வாழ்க்கை எதுக்குள்ள அடக்கணும்? விதிக்குள்ளவே அடக்க சாமி. இடையில மதியில விளையாடுது தவிர முடிவு ஆரம்பமும் விதி முடிவும் விதி சாமி. இதுல இடையில எந்த ஜோசியன் ஜாதகமும் செல்லுபடி ஆகாது. இன்னைக்கு நீங்க கோர்ட்டுக்கு போனீங்கன்னா தெரிஞ்சிடுமே, எத்தனையோ ஜாதகங்களை பெரிய பெரிய ஜோசியர்களை வச்சு எழுதின கல்யாணங்கள்லாம் கோர்ட்ல நிக்குது. அப்ப ஏன் பொய்யாச்சா இல்ல இவங்க பொய்யா சொன்னாங்களா? முடிவே பண்ண முடியாது இதை. அதனால அதை பொய்யணும் நம்ம சொல்லக்கூடாது, அது மெய்யணும் நம்ம சொல்லக்கூடாது. நம்ம சொல்றது உன்னை நம்பு, உன் வாழ்க்கையை நம்பு, உன் வாழ்க்கையினுடைய பயணத்தை தொடரு, வெற்றி அடைவேன். அதான் நிஜமே தவிர நான் வேற எதையும் நம்புங்கன்னு சொல்றதில்லை. உங்களையே நீங்க நம்புங்க, அதுதான் உங்க வெற்றிக்கு அடிப்படை. அடுத்தவனை நம்பினீங்கன்னா உங்க தோல்வி தான் தழுவீங்களே தவிர வெற்றி பெற முடியாது. இப்போ சுவாமி, இப்போ நான் இதில் நீங்கள் உட்காந்துக்கிறீங்க, நான் உட்காந்துக்கிறேன். நீங்கள் இந்த அனல் வெயிலோட அனல் வந்து இந்த இப்போ கிட்டத்தட்ட 4 மணி ஆயிடுச்சு, சாயந்தரம் 4 மணி ஆயிடுச்சு. அனல் தாங்க முடியலை. நான் நினைக்கிறேன் உள்ளே வந்து ஒரு 113 டிகிரி இது இருக்கு. இங்கே உங்கள்கிட்ட ஏசி இல்லை. எப்படி சுவாமி இப்படி வாழ்க்கையை விட்டுறீங்க? எனக்கு அதிசயமா இருக்கு. அதுதான், இதான் விதின்னு சொன்னேன். இதான் விதி. இப்போ நான் சொந்த வீடு வச்சிருந்தேன் பக்கத்து தெருவில். அந்த சொந்த வீட்டில் இருந்திருந்தால் 3 அடுக்கு பில்டிங் அது இருந்திருந்தால் இன்றைக்கி எத்தனை ஏசி ஒன்றாலும் அதில் போட்டுக்கலாம், யாரும் நம்மளை கேட்க போகிறதில்லை. ஆனால் அன்றைக்கி சூழ்நிலைக்கு அதை விற்ற ஆசிரமத்தில் அதை இதை கட்டி விட்டேன், ஏதோ பண்ணிட்டேன். ஆனால் இன்றைக்கி இருக்கிறது வாடகை வீடு. இந்த வாடகை வீட்டில் நமக்கு தேவையான வசதிகளை பண்ணிக்கின்னு வாழ முடியாது. அவங்க சொல்கிறபடி தான் வாழ வேண்டியதாகுது. அப்போது இந்த அக்னி நம்மளால் தாங்க முடியல. ஒரு ஏசி போட்டுக்கலான்னா போட முடியாது, போடக்கூடாது. கொடுத்தனுக்காரங்க யாரும் ஏசி கீசி போடுங்க, ஹவுஸ் ஓனர்லாம் போடணும். ஏன்னா அவங்க மட்டும்தான் மனிதர்கள், நம்ம மனிதர்கள் இல்லை. அதனால் அவங்க சொல்படி தான் பணத்தை கொடுத்தோம், அவங்க சொல்படி தான் நம்ம வாழ வேண்டியதாகுதே தவிர பணத்தை கொடுத்துட்டு நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ முடியாது. அதனால் இதை தாங்கித்தான் அவனை, வேறு வழியே இல்லையே. அதனால் வாழ்ந்துன்னுக்குறோம். என்ன பண்ணுறது? இதுதான் விதி. இப்போ அந்த கோயிலில் வந்து இப்போ எங்களுடைய பிரம்ம சுத்திரக்குழு பாடசாலை கோயில் பக்கம் இன்னைக்கு போக முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஆமாம், அங்கேயே கொரோனாஸ் வந்துட்டுக்குதான். அதனால் அந்த வழியெல்லாம் அடைச்சிட்டாங்க. மெயின் ரோட்லேருந்து ஊர் உள்ள போகிற வழியும் கொம்பு கட்டி அடைச்சிட்டாங்க. ஊர் உள்ள நம்ம கோயிலாண்ட போகிற வழியும் கொம்பு கட்டி அடைச்சிட்டாங்க. அங்கே யாரோ குட்டியான ஓட்டுற டிரைவரா, அவர் மூலியமாக வந்துச்சுன்னு எல்லாரையும் ஒரு 6 பேரை பிடிச்சின்னு போய் அங்கே போட்டு வழி போட்டுக்கிறாங்க. நம்ம அங்கே போக முடியாத நிலைமை ஆகிப்போச்சு. நிறைய சீடர்கள், ஆயிரக்கணக்கான போன்க இந்த மாதிரி பௌர்ணமி உங்களை பார்க்க முடியல, ஒன்றுமே பண்ணுவேன், உங்களை பார்த்துட்டு வந்துட்டா போதும் அப்படின்னு நிறைய சீடர்கள் ஃபோன் பண்ணுறாங்க. நம்ம போக முடியல. அதனால் எல்லாருக்கும் தயவு செய்து கோச்சுக்காதீங்க. அடுத்த மாதம் ஜூன் மாதம் ஃபோன் பண்ணுங்க, உங்கள் எல்லாருமே வரலாம், அதுக்குள்ளே சரியாயிடும் அப்படின்னு சொல்லின்னுக்குறோம். இன்றைக்கி சூழ்நிலைக்கு அங்கே போக முடியாது இருக்குது. என்ன பண்ணுறது?